Hello guys, welcome to Chubu Tech. இந்த வீடியோவில் நம்ம Nodemcu வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன கண்டென்ட் கவர் பண்ண போகிறோன்னா Nodemcuனா என்னென்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ப்ரோக்ராமை எப்படி இதில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்லோட் பண்ணுறது ப்ராக்டிக்கலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூஷன் இதில் எப்படி நடக்குது, Nodemcu வந்து அதில் என்னென்ன பின் இருக்குது, அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் Nodemcu பற்றி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ArduinoIDE வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் க்ரோம் இல்லை ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வந்து ArduinoIDEன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இதில் வர ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை செலக்ட் பண்ணி உள்ளே போகணும். இதில் இந்த மெனுவில் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸில் நீங்கள் கிளிக் கொடுங்க. டவுன்லோட் த ArduinoIDEன்ற ஆப்ஷன் கிட்ட நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் விண்டோஸில் வந்து எங்கள் ஜிப் ஃபைலாக வேணால் ஜிப் ஃபைலாக இல்லை இன்ஸ்டாலர்னா மேக் ஓஎஸ்க்கு லினக்ஸ் என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கோ எல்லாமே காமிக்குது. நம்மளுக்கு தேவை விண்டோஸில் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து கான்ட்ரிபியூட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், ArduinoIDE வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதனால் இந்த இன்ஸ்டாலேஷன் நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ இப்போ டேரெக்டாக அந்த ArduinoIDE நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ESP8266 அந்த போர்டுக்கான அந்த போர்டு மேனேஜர் அந்த ஃபைல் வந்து இந்த டிஃபால்ட்டாக ArduinoIDEல இருக்காது. அதை வந்து இந்த லிங்க் மூலிமா நீங்கள் அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும். இந்த லிங்கை வந்து நான் அடிஷ்னலாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே அடிஷ்னல் போர்டு மேனேஜர் URL வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு டூல்ஸில் வந்து நீங்கள் Arduinoக்கு பார்த்தீங்களா இந்த போர்டு மேனேஜர் வரணும். போர்டு மேனேஜரில் வந்து ESP8266 நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த லிங்க்கோட அந்த மாடியூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆன பிறகு நீங்கள் இங்கே இன்ஸ்டால் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு ரிமூவ்ன்ற ஆப்ஷன் காமிக்குது. இதை இங்கே இன்ஸ்டால் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டமில் உங்களுடைய Nodemcu நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண பிறகு அது கனெக்ட் ஆகிருக்க இல்லைன்றதை வந்து நம்ம டிவைஸ் மேனேஜர் போய் பார்க்கலாம். அது மை கம்ப்யூட்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் போங்க. மேனேஜ் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் வாங்க. டிவைஸ் மேனேஜர் வந்துட்டு இந்த போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் USB serial 340 COM4. இப்போது நான் Nodemcu கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணது வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு இது காமிச்சிருச்சுப்பாங்க. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கல. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்ன காமிக்குது, COM4 காமிக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ Arduinoவை ஓப்பன் பண்ணுங்கள். Arduinoவை ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸில் வாங்க. டூல்ஸில் வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்க, நம்ம அந்த லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் அங்கே பாருங்கள் ESP8266 இதில் வந்துட்டு Nodemcu நம்ம அதை தானே யூஸ் பண்ணுறோம். Nodemcu 1.0 ESP12E மாடியூல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப டூல்ஸ் வாங்க. டூல்ஸ் வந்து இந்த என்ன போர்ட்டில் நம்ம போர்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது COM4 ஓகேங்களா, அந்த போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கோட் அப்லோட் பண்ணுறதுக்கான எல்லா செட்டப்புமே பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கோட் அப்லோட் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஃபைலில் வாங்க, எக்ஸாம்பிள்ஸில் வாங்க, பேசிக் வாங்க. பேசிக்கில் ஒரு பிளிங்க் ப்ரோக்ராம். இது என்ன ப்ரோக்ராம்னா அங்கே பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக நம்ம Nodemcuவில் ஒரு சின்ன லைட்டு பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, அந்த லைட்டை பிளிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இது, பிளிங்க் ப்ரோக்ராம். ஓகேங்களா, கோடிங் இது தான்.
ஓகே. இது நான் உங்களுக்கு அந்த எல்இடி பிளிங்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். அட் தி சேம் டைம் நமக்கு சீரியல் மானிட்டரில் இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேரக்டர் நான் டைப் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்கை நாங்கள் ஒரு டைப் பண்ணிவிட்டேன், சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஓகே. அப்புறம் வந்து இங்கே சீரியல் பிகின் கொடுத்துடலாம். அப்போ தான் சீரியல் மானிட்டரில் வந்து நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும். சீரியல் மானிட்டர் எனேபிள் ஆகும். சீரியல் டாட் பிகின் டைப் பண்ணிவிட்டு அந்த பார்டர் ரேட் வந்து 9600 வச்சுக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம கோடு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கம்பைல் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பாருங்கள், காமிக்குது பாருங்கள். நம்மளோட கோடிங் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, கம்பைல் ஆகிடுச்சா இல்லையான்றதை வந்து இந்த ப்ராக்ரஸ் பாரில் பார்த்துக்கலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 லைன்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு கம்பைல் ஆகிடுச்சு. என்ன மெமரி யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்குது, சைஸ் காமிச்சிருச்சு. இப்போ நம்ம கோடை புஷ் பண்ணலாம். அப்லோடுன்ற நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ராக்ரஸ் வந்து உள்ளே லோட் ஆகிட்டு கம்பைல் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து இங்கே அதை ரைட் ஆகிற அந்த ப்ராக்ரஸ் நம்மளுக்கு காமிக்கிட்டு பாருங்கள். சம்திங் லோட் ஆகுது. பார்த்தீங்களா, ஆர்டி செட்டிங் வியா ஆர்டிஎஸ் பின், அதாவது கோடிங் வந்து நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சீரியல் மானிட்டர் போயிட்டு இங்கே மேலே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீரியல் மானிட்டர் வந்துட்டோம். நம்ம சீரியல் டாட் பிகினில் என்ன பார்டர் ரேட் வச்சோமோ அந்த பார்டர் ரேட் இங்கே சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, அங்கே நம்ம டைப் பண்ண அந்த இட்ஸ் ஒர்க்கிங்கிற இது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. இது மூலிமா நம்ம கோடிங் நல்லா கம்ப்ளீட்டடாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு போர்டில் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஸ்க்ரீனில் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் Nodemcu போர்டு. இந்த போர்டில் நீங்கள் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. நம்ம டேட்டா கேபிளை வந்து இந்த போர்ட்லையும் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணி தான் அது வழியாக தான் நம்ம கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறதா இல்லை கோட் எரேஸ் பண்ணுறதா எல்லாத்தையுமே நம்ம இதில் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா ஆர்எஸ்டின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஃப்ளாஷ்னு ஒரு பட்டன் இருக்குது. ஃப்ளாஷ்ன்ற பட்டன் எதுக்குன்னு பார்த்தா நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது அந்த ஓரியன்டாக அந்த சம்மந்தமான ஆப்ரேஷனுக்கு அந்த பட்டனை நம்ம அந்த சமயத்தில் ப்ரெஸ் பண்ணலாம். ஆர்எஸ்டின்ற பட்டன் வந்து எதுக்குன்னா ரீசெட்டுன்னு சொல்லுவாங்க. ரீசெட்டுன்றது வந்து இப்போது நம்ம கோடிங் அப்லோட் பண்ணி முடித்த பிறகு அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் வச்சுக்கோ, நம்ம அப்லோட் பண்ண கோடு வந்து ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ரீஸ்டார்ட் மாதிரி. இப்போது நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி. அதுக்காக தான் ஆர்எஸ்டி பட்டனை யூஸ் பண்ணுவோம். இப்போது நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா D0, D1, D2, D3, D4ன்னு சொல்லி அந்த லேபிள் வச்ச மாதிரி பக்கத்தில் பின் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, இந்த பின்னெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த D0, D1 இந்த மாதிரி லேபிள் பண்ண பின் எல்லாமே டிஜிட்டல் பின்னுன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் பின்னு என்ன கான்செப்டுக்காகனா, இப்போ நம்ம கோடிங்கில் வந்து ஒரு பின்னு நம்ம எனேபிள் பண்ணுவோம். கோடிங்கில் எனேபிள் பண்ணோம்னா அந்த சமயத்தில் அந்த பின்னில் வந்து 3.3 வோல்ட் கரண்ட் வரும். நம்ம அதை கோடிங்கில் நம்ம டிசேபிள் பண்ணியிருந்தால் அந்த சமயத்தில் அந்த பின்னில் கரண்ட் எதுவுமே வராது. இதுதான் வந்து D0, D1, D2 இந்த மாதிரியான டிஜிட்டல் பின்னில் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். சரி, ஓகே. இதை நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து A0ன்னு ஒரு பின்னுக்கு இது பார்த்தீங்களா. இது என்ன பின்னுனா அனலாக் பின்னுன்னு சொல்லுவாங்க. அனலாக் பின்னுனா எதுக்குன்னா, இப்போது இந்த டிஜிட்டல் பின்னில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது, கரண்ட் இல்லை. இந்த 2 ஸ்டேட்டு தான் இருக்கும், இருக்குது இல்லை. ஆனால் இந்த A0 பின்னில் பார்க்கும்போது அது வந்து பவர் வந்து இத்தனை மில்லி இருக்குது, அத்தனை மில்லின்னு இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த அக்யூரேசியை வரையும் நம்மளால் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபேனை வந்து நம்ம ரெகுலேட்டரில் கண்ட்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா.
இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்பீடு ஓரளவுக்கு சுற்றும், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி வேல்யூக்கு இடையில வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி வேல்யூஸை ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த A0 பின்னை யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிற பின்னுங்கன்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் 3v3 அந்த பின்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்காகனா அதில் வந்து எப்போவுமே 3.3 வோல்ட்டு கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது பக்கத்தில் GNDன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கிரவுண்டு. இது ரெண்டுமே வந்து இந்த 3v3யும் இந்த GND ரெண்டுமே பார்த்தா ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் வந்து கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை நமக்கு ஏதாவது சென்சருக்கு அடிஷ்னல் பவர் தேவைப்படுதுன்னா இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா GND 3v3ன்னு இருக்குது. அதுலேயும் நம்ம ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி 2 பின் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பவர் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா VIN கிரவுண்டு நம்ம USB கேபிள் மூலியமாகவும் பவர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் சைடு மேலே 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் மூலியமாக நம்ம பவர் கொடுக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற காம்பனண்ட் பார்க்க போனால் அந்த போர்டில் பாட்டமில் வந்து ஒரு பெரிய இந்த ஷீல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஷீல்டு மாதிரி இருந்துக்கிட்டு இங்கே கோல்டன் கலரில் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஒரு பின் இருக்குது, இல்லை ரைட் சைடு கொஞ்சம் பின் இருக்குது, இங்கே ஆண்டனா மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வைஃபை ஷீல்டு. இதுதான் வந்து நமக்கு சிக்னலை வந்து சென்ட் பண்ணுறதும் ரிசீவ் பண்ணுறதும் இந்த இதில் நடக்குது. அப்புறம் இந்த போர்டில் வந்து சென்டரில் வந்து 4 பக்கமும் சால்டர் பண்ண மாதிரி பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த USB போர்ட்டுக்கு கீழே, மைக்ரோ USB போர்ட்டுக்கு கீழே, அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். நம்ம போடுற கோடிங்கெலாம் அதில் தான் உட்காரும். அந்த கோடிங்கெல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து போர்டுக்கு ப்ரொவைட் பண்ணும்.